ஹாய் ஆல், திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் ஏன் ஆரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி 7 ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கலன்றவங்க நம்மளோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஸ்டிச்சுக்குள்ளே போகலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 லைன் வரைஞ்சிக்கணும். 2 லைன் வரைஞ்சிட்டு கீழே இருக்கிற லைன்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு மேலே இருக்கிற லைனில் அதே மாதிரி அடியில் இருக்கிற த்ரெட்டை வெளியில் எடுத்து அப்படியே த்ரெட்டை ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டோடு சேர்த்து அடியில் நம்ம இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வரும்போது அந்த த்ரெட் கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கேப்பில் திருப்பி அகைன் த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு மேலே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச் போடணும். அப்படியே த்ரெட்டோட கீழே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் போடணும். என் பக்கத்தில் ஸ்டிச் போட்டுட்டு போடணும். பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து கீழே சின்னதாக ஒரு லாக் போடணும். பக்கத்தில் ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக் போட்டு என் பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச். எப்போவுமே ஸ்லிப் த்ரெட் நமக்கு அறுந்து போகுது அப்படின்னா இந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதில் இருக்கும்போதே நம்ம இப்படி என்ன பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. இப்படி இழுக்கும்போது அது அறுத்துக்கும். அதனால் என்ன பண்ணும், கொஞ்சம் இப்படி நீடில் நடுவில் தள்ளி விட்டு நம்ம மேலே இழுக்கும்போது நமக்கு த்ரெட்டும் சிக்கு விழாமல் அறுக்காமல் கரெக்டாக வரும். மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரும்போது கீழே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரும்போது ஒரு லாக். ஸோ நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு லாக் கண்டிப்பாக போடணும். போட்டிங்கன்னா தான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபில்லிங் கொடுக்கணும், இல்லை ஒரு லீஃப்க்கு ஃபில்லிங் கொடுக்கணும், ஒரு ஃப்ளவருக்கு ஃபில்லிங் கொடுக்கணும். ஆனால் ஃபில்லிங்ஸ் ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக எலகண்ட்டாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக், பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரும்போது ஒரு லாக், பக்கத்தில் கொண்டு போயிட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது ஒரு லாக். ஸோ நம்மளோட பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்குறதுக்கு பா மாதிரி இருக்கும், பா ஷேப்பில் இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் எந்த டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா, ஒரு சின்ன ஃப்ராக் டைப்பில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.